கள்ள நோட்டு அடிப்பனே? என்னண்ணே சாக்காகிறீங்க? 400 கோடி ரூபாய் கள்ள நோட்டு அடிச்சா 200 கோடி ரூபாய் நல்ல நோட்டு நம்ம கைக்கு வந்துட்டு போகுது. அண்ணே, இவனை சாதாரணமாக நினச்சிடாதீங்கண்ணே. இவன் நெட்வொர்க்கு ரொம்ப பெருசு. போலீஸு, சிபிசிஐடி, சிபிஐ எதுவுமே ஒன்றும் பண்ண முடியல. 4 வருஷமா நார்த்தில் கொடி கட்டி பறக்கிறான்னு இது வரைக்கும் யாரும் ஒன்றும் பண்ண முடியல. பின்னாடி ஒருவேளை மாட்டிக்கிட்டா? மாட்டிக்க மாட்டீங்கண்ணே. ஏன்னா நீங்கள் அப்போ சிஎம்மாக இருப்பீங்க. ஏயா, சரக்கு ஊற்றி வச்சுட்டு எவ்வளோ நிறைய பார்த்துட்டு இருக்கிறது? உட்காரியா. ஆமா, நீலமரி விஷயம் என்னாச்சு? எல்லாம் ரெடியாக போச்சு. இன்னொரு 10-15 நாள் அவளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அது வரைக்கும் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்லுங்க. ஒன்றும் இல்லையா, முதல்ல சரக்கு எடுத்து கூடி. Cheers. போடுங்க போடுங்க. எடுத்து அடியா. அட கூடியா. என்னைய குடிக்காம என்னைய பார்த்துட்டு இருக்க? முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுது. என்ன சேஞ்சஸ்? இது ராஜகலன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அதே தான். அத இந்த முதலமைச்சர் ஆவத்துக்கான அறிகுறி அந்த மூஞ்சில தெரியுதியா? ஏதாயா அவனும் சொன்னான். ஆனா அவன் சொன்ன ரூட்டு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. எவன் சொன்னா என்ன ரூட்டு? அட சொல்லுங்க மாசி. இந்த மாவட்ட செயலாளர் பண்ணை பரமுமே அஜ்மல் கானு வந்திருந்தானுங்க. யாரு? அந்த கடத்தல்கார அஜ்மல் கானா? அவனே தான். இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலவரம் தான் உனக்கு நல்லா தெரியுமே. நாளைக்கே எது வேணாலும் நடக்கலாம். இந்த 87 பேர் என் பக்கத்தில் இருந்தா நான் சிஎம் ஆயிருவேன். அதுக்கு ஒரு 300-380 கோடி தேவைப்படுது. அதுக்கு அவனுக்கு ஒரு ஐடியா கொடுத்தானுங்க. என்னன்னு சொல்றேன். சொல்றதுக்கு முன்னாடி நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது நல்லா அட்வைஸ் பண்ணாத. முதல்ல நான் சொல்றத கேளு. அண்ணே, இவனை சாதாரணமாக நினச்சிடாதீங்கண்ணே. இவன் நெட்வொர்க்கு ரொம்ப பெருசு. போலீஸு, சிபிசிஐடி, சிபிஐ எதுவுமே ஒன்றும் பண்ண முடியல. 4 வருஷமா நார்த்தில் கொடி கட்டி பறக்கிறான்னு இது வரைக்கும் யாரும் ஒன்றும் பண்ண முடியல. பின்னாடி ஒருவேளை மாட்டிக்கிட்டா? மாட்டிக்க மாட்டீங்கண்ணே. ஏன்னா நீங்க அப்ப சிஎம்மா இருப்பீங்க. நான் முதலமைச்சர். ஐயோ, எனக்கு சிஎம் ஆகணும்னு ஆசையா தான் இருக்கு. சரி. ஆனா இவனை நம்பி போன வில்லங்கத்துல மாட்டிக்கணும்னு தான் பயமாவும் இருக்கு. பயம் என்ன பயம்? யோ, அந்த நீலாம்பரி இருக்கிற என் பணத்தை பிடிக்கிறதா இன்னைக்கு நான் சிஎம்ஐயா. மாசே, நீலாம்பரி கிட்ட இருக்கிற காசு என்னைக்கா இருந்தாலும் நான் உனக்கு வாங்கி கொடுத்துருவேன். நம்பிக்கை இல்லை? அப்புறம் உன்னோட சிஎம் ஆசையெல்லாம் தள்ளி போடாத.
அஜ்மல் கான் சாதாரண ஆள் இல்ல, அவன் இன்டர்நேஷனல் போலீஸுக்கே தண்ணி காட்டுறவன். அவனை நம்பி நீ தாராளமா இறங்கலாம். அவன் மட்டும் வாக்கு கொடுத்துட்டானா கச்சிதமா காப்பாத்திடுவான். புரிஞ்சுதா? இது பாரு, இது எல்லாத்தையும் விட நான் உனக்கு பக்கபலமா இருப்பேன். என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? சிஎம் ஆகணுங்கிறது உன்னோட ஆசை மட்டும் இல்ல மாசி, என் ஆசை, என் கனவு, என்னோட லட்சியம். உன்னை நான் சிஎம்மா தான் பார்க்கணும். புரிஞ்சதா? தண்ணி அடிச்சுட்டு பேசுறேன்னு நினைச்சிடாத. குடிக்கிற இந்த பாட்டில் மேல சத்தியமா சொல்றேன், அடுத்த சிஎம் நீதாயா, இந்த நாட்டுக்கு அடுத்த முதல்வர் நீதாயா. சொல்லு, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அந்த நீலாம்பரி உன்னை ஏமாத்திட்ட, அவ்வளவுதானே? இன்னைக்கு அவ்வளவு உன்ன மாதிரி விசுவாசி இருந்தா நான் முதலமைச்சர் ஆயிருவியா? நான் தாயா முதலமைச்சர், நான் தாயா அடுத்த சிஎம். ஆமாயா, அதை எவனாலையும் தடுக்க முடியாதே, எவனாலையும் தடுக்க முடியாதே, எவனாலையும் தடுக்க முடியாதே. ஹலோ, நீலாம்பரி இருக்காளா? நான் நீலாம்பரி தான் பேசுறேன். நான் ஜேசி சின்னதோர பேசுறேன். சொல்லுங்க சார். ஏய், என்ன சொல்லுங்க சார், நல்லுங்க சார்னுகிட்டு மாசிக்கிட்டு இருந்து அடிச்ச 300 கோடி ரூபாய் எங்கடி எடுத்துட்டு ஓரமா போய் உட்காந்துட்டு உன்னை விட்டுருவேன் நினைச்சியா? மாசி என்ன சாதாரண ஆள் நினைச்சியா நீ? 3 அடி உயரம் இருந்துகிட்டு ஆட்டையா போடுற, அடிச்சுனா பூமிக்குள்ள போயிடுவேன். ஜாக்கிரதை. நிறைய நடிச்சிட்டு இருக்கடி. பிராத்தல் கேஸ், சாராய கேஸ், கள்ளச்சாராய காய்ச்சல் சொல்லி 58 கேஸ் போட்டு உள்ள தள்ளி இருப்பியா? ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஆயுசுக்கு வெளியே வர முடியாது. ஜாக்கிரதை. அப்படின்னு மாசி சொல்ல சொன்னாரா சார்? எப்படி இவ்வளவு ஷார்ப்பா இருக்கீங்க? உங்க கூட பார்ட்னரா இருந்துகிட்டு இவ்ளோ கூட ஷார்ப்பா இல்லைன்னா எப்படி? அது சரி, அது சரி. சரி, எங்க இருந்து பேசுறீங்க? மாசியோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தண்ணியை போட்டுட்டு இருக்கேன். ஐயோ, மாசி வீட்ல இருந்துகிட்டு இவ்ளோ சத்தமா கேட்டு போறான். அவன் இருக்கிற போதையில சங்க வச்சு காதுல ஊதுனா கூட சத்தம் கேட்காது, அம்புட்டு போதையில இருக்கான். அவன் உங்களை பிடிச்சி உடனே உள்ள போடுன்னு சொன்னான். நான் தான் 15 நாள் கெடுக்குறா பிடிச்சி உள்ள போடுறேன்னு சொல்லி சீனை போட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். இதை விட ஜோக்கு தெரியுமா? நீங்களும் நானும் பார்ட்னர்னு அவனுக்கு தெரியாது. 300 கோடி ஆட்டையை போட வச்சது நான் தான் அவனுக்கு தெரியாது. உங்களுக்கு இதெல்லாம் விட ஒரு காமெடி சொல்றேன் கேளுங்களேன். இந்த நாட்டை ஆள போற அடுத்த முதல்வரே அவன் தானாமா. நான் முதலமைச்சர் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் இல்லையோ, நான் முதல்ல சந்தோஷமா இருக்க. குடிகாரன் மொல்ல மாதிரி முடிச்சவுக்கி பொறுக்கி இவன்லாம் இந்த நாடு ஆள வந்தா நம்ம நாடு என்ன ஆகுறது? வந்த ஆத்திரத்துக்கு போட்டு தள்ளி இருப்பேன். விதி வந்து அவனே இன்னொரு 15 நாள்ல உள்ள போறான். சதி பண்ணி நம்ம ஏன் தள்ளணும்னு பேசாம விட்டேன். என்ன சொல்றீங்க? இந்த கசாப்பு கடையில் ஆட்டை பார்த்தீங்கன்னா கழுத்தை வெட்டி டேபிள் மேலே வச்சுட்டு துண்டுகளை வெட்டி வெட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். செத்த ஆடு மூஞ்சை மட்டும் வச்சுக்கிட்டு கையை ஒருத்தன் தூக்கிட்டு போகிறான், காலை ஒருத்தன் தூக்கிட்டு போகிறான்னு வேடிக்கை பார்க்குமா. அது மாதிரி நிலைமையில தான் அவனும் இருக்கான். அவனுக்கு அவனே குழி தோண்டி போச்சுக்கிறான். கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எதுக்கு அவனை உள்ள போட போறீங்க? அதை விடுகழுத, அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் உள்ள போறான். சரி, அந்த 300 கோடி பத்திரமா இருக்குல்ல? ஏன் கேக்குறீங்க? அலர்ட்டா இருங்கன்னு சொல்ல வரேன். போலீஸ் இல்லையா, அதுதான். என் மேல நம்பிக்கை இல்லையா? ஒன்னா போய் நம்பாம இருப்பனா? சரி, நான் அந்த குடிகாரன் கூட போய் குடிக்க போறேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா, அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி, குட் நைட்.
என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க? நான் கூட சொல்லிட்டு தான் வரணுமா? யாரா இருந்தாலும் பார்க்க வரலாமான்னு கேட்டுட்டு தான் வரணும். அப்படி கேட்காம வந்தா எனக்கு பிடிக்காது. நீலாம்பரி, உனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை என்னால மட்டும்தான் தடுக்க முடியும்னு உனக்கும் தெரியும். இங்க பாருங்க ஜேசி சார், என்னை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். அதான் எனக்கு தெரியுமே. இப்போ 300 கோடி ரூபா பணம் உங்ககிட்ட இருக்கு. அதை உன்னால அனுபவிக்க முடியுதா? புதையில பூதம் காக்கிற மாதிரி தேவடி காத்துட்டு இருக்கா. வீட்டுக்குள்ளேயே நீ முடங்கி கிடக்கிறத நினைக்கும் போது எனக்கு சங்கடமா இருக்குல்ல. நீ ஒரு காரியம் பண்ண, பேசாம அந்த பணத்தை என்கிட்ட கொடு. உன் பேர்ல சுவிஸ் பேங்க்ல நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுறேன். பிரச்சனை எல்லாம் தீர்ந்த பிறகு மொத்த பணத்தையும் எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறேன். நீ பார்த்து எனக்கு ஒரு 50% 60% கொடு. என்னது? சரி வேடு, அது வேண்டாம், ஒரு 30% கொடு. சரி விடு, உனக்கு மனசு வராது, ஒரு 10% கூட. சுவிஸ் பேங்க்ல எப்படி அக்கவுண்ட் ஓபன் பண்றதுன்னு எனக்கும் தெரியும். நெட்ல பார்த்திருக்கேன். நீ நெட்ல பார்த்திருப்ப, ஆனா உன்னை பிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி இங்க நெட் விரிச்சுட்டாங்கல்ல. அதுல நீ மாட்டிக்குவியோன்னு தான் நான் பயப்படுறேன். சரி, நீ எதை சொன்னாலும் கேட்குற மூட்ல இல்ல. அந்த பணத்தை எங்க வச்சிருக்க சொல்லு. இங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க கொஞ்சம் கிளம்புறீங்களா? எனக்கு வேணுங்கிறப்போ நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அப்போ வாங்க. அது வரைக்கும் என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். மேடம் நல்ல மூட்ல இல்லை போல இருக்கு. ஓகே, நீங்க கூப்பிடும்போது நானே வரேன். நீலாம்பரி, பணம் பத்திரம். So, Rekha, Sir. according to your investigation, உங்கள் ரிப்போர்ட் பிரகாரம் இந்த வைரம் பேங்கிள் ஸ்கேண்டலில் டோட்டலாக பாதிக்கப்பட்டவங்க 24,000 பேர் இருப்பாங்களா? Yes, sir. ஸோ அவங்க இழந்த பணம் தோராயமாக அபவுட் 100 to 150 crores இருக்குமா? இல்லை சார், ஒரு 300 crores மேலேயே இருக்கலாம் சார். ஓ மை. ஆமாம் சார், இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறவங்க, இனிமேல் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறவங்க, அதெல்லாம் சேர்த்தோன்னா ப்ராபப்ளி மோர் தென் 350 crores கூட இருக்கலாம் சார். மை காட், நாம இவ்வளோத்தையும் எப்படி ரிகவர் பண்ணி கொடுக்க போகிறோம்? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஏமாத்துறவங்களோட பேராசைக்கு பாவம் அப்பாவி மக்கள் பலியாறாங்களே. இல்லை சார், இந்த மாதிரி ஸ்கீம்ஸுக்கு நம்மளோட பப்ளிக் மத்தியில் அமோக வரவேற்பு சார். முதல்ல சேர்ந்தவங்களுக்கு பணத்தை இவங்கெல்லாம் எப்படியோ திரட்டி கொடுத்துட்றாங்க சார். உடனே மக்கள் அவங்க கையில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க சார். இத்தனை கம்பெனிஸ் ஏமாத்தினத்துக்கு அப்புறமும் ஏன் மக்கள் மறுபடியும் இந்த மாதிரி மோசடியில் மாட்டுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சார். நம்ம ஆதங்கப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் ஜனங்களுடைய அஜாக்கிரதையும் பேராசையும் தான். That's true, sir. So,
அவங்களா திருந்த வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும். இதை பற்றி அசம்பிளியில் ஒரு பெரிய விவாதம் நடந்துட்டு தான் இருக்குது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் எவ்வளோ சீக்கிரம் பணம் ரிகவர் பண்ணி கொடுக்குறோமோ அப்படின்னு நம்ம கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஸோ வி ஆர் அண்டர் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர். ஐ நீட் டு நோ உங்கள் இன்வெஸ்டிகேஷன் எந்த லெவலில் இருக்குது? சார், இந்த ஸ்கேம்லயே மெயின் பர்சன் மனோன்மணி சார். மனோன்மணி தான் மினிஸ்டர் மாசி அவரோட மதர் இன் லா. ஓ, அதான் இந்த ஃபேமிலி ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகக்கூடாது, அப்புறம் சோ மெனி திங்ஸ் அட் ஸ்டேக் இல்லைங்களா? அதனால தான் அவங்க எப்படியோ நீலாம்பரியை கன்வின்ஸ் பண்ணி நீலாம்பரியை சரண்டர் ஆக சொல்லியிருக்காங்க சார். நீலாம்பரி வாலண்டரியாக சரண்டர் ஆனாங்க சார். அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போது எனக்கு பணத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டாங்க சார். ஆனால் நாங்கள் கண்டினியூஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் எங்களுக்கு கிளியராக தெரிய வந்துச்சு, பணம் நீலாம்பரி கிட்ட தான் சார் இருக்கு. நாளை காண தவறாதீர்கள். பலம் உடைத்திடும் பகை